மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கூடங்குளம் லீக்ஸ். ஸோ வை இட் இஸ் இன் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் எமர்ஜ்ட் தட் மல்டிபிள் gigabytes of data related to கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் were copied and leaked following சைபர் இன்சிடென்ட். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா, கூடங்குளம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்துட்டு லீக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் டேட்டாஸ் லீக்டு. ஸோ இந்த கூடங்குளம் பிளான்ட் என்ன, அப்புறம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அண்ட் அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கூடங்குளம் லைக் நியூக்ளியர் பிளான்ஸ் வந்துட்டு என்ன, ஸோ அதை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 14.3 ஜிகா டேட்டா வந்துட்டு ஜிகாபைட்ஸ் டேட்டா வந்துட்டு லீக் ஆயிருக்கு. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைக் ஃபார்முலா இன்னும் வந்துட்டு 1.2 டிபி வந்துட்டு நம்மளுக்கு டெராபைட்ஸ் டேட்டா வந்துட்டு எக்ஸீட் ஆயிருக்கும், லீக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ எங்க நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஓவரால் டேட்டாஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாட் இந்த ஃபார்மல் வெப்சைட்ஸ், பட் நம்மளுக்கு டார்க் நெட்ல வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோ ransomware மீன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபைலை வந்துட்டு என்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு தே வில் டிமாண்ட். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், ஸோ நோ என்கிரிப்ஷன் ஃபைல்ஸ், பட் ஒன்லி தே ஹேவ் ஹேக்டு த டேட்டா அண்ட் தே ஹேவ் லீக்ட் இட், தட்ஸ் இட். ஓகே, ஸோ இது யாரோட டேட்டா வந்துட்டு லீக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு டைரெக்டாக கவர்மெண்டோட டேட்டாஸ் கிடையாது, பட் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த டேட்டாஸ். ஓகேங்களா, ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் ஆர் ஹேண்டில்டு பை ப்ரைவேட் கம்பெனிஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ரிலையன்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த சில டேட்டாஸ், அண்ட் அவங்க வி ஹவ் ஆல்ரெடி சீன் கிளவுட் பிளாட்ஃபார்ம்னா என்ன, டேட்டா சென்டர்ஸ்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அந்த டேட்டாஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு பிசிக்கலா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் டேட்டா சென்டர், ரைட்? ஸோ அந்த சர்வீசஸை கொடுக்கறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் யூ ஹாவ் அ ஹவுஸ். ஓகே, நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா, ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அதுல வந்துட்டு சம்மன் யூ ஆர் கிவிங் இட் ஃபார் லீஸ் ஆர் ரெண்ட். அந்த ரெண்ட் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. அந்த லைக் ஹோல் ஹவுஸ் ஓனர் தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி என்டர்பிரைஸ். ஓகே, அப்போ அவங்களோட டேட்டா சர்வீசஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹேக்கிங் வந்துட்டு தே வாண்டட் டு எக்ஸ்ப்ளாய்ட் திஸ் ரிலையன்ஸ் டேட்டாஸ். ஸோ யோட்டை வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ணல, பட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேபி இட் வாஸ் வீக். ஸோ அதனால அவங்க வந்துட்டு நம்மளுக்கு டேட்டாஸ் வந்துட்டு லீக் ஆயிருக்கு. First, let us see about the issue itself. Okay, என்ன மாதிரி டேட்டாஸ் லீக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நத்திங் ரிலேட்டட் டு நியூக்ளியர் சேஃப்டி ஆர் நியூக்ளியர் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ நியூக்ளியர் ரிலேட்டடான டேட்டாஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகலை, பட் சம்திங் ரிலேட்டட் டு சப்ளையர்ஸ், ஓகே, தென் இன்ஸ்பெக்ஷன் ரெக்கார்ட்ஸ், தென் எக்யூப்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டீடைல்ஸ், தென் இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான டீடைல்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இதுல வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் வேர் ஆல்சோ லீக்ட். அதுதான் கொஞ்சம் சீரியஸ் ஆனது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நியூக்ளியர் ரியாக்டர் பத்தின டீடைல்ஸ் எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகல. ஓகே, so as we said already, no ransomware encryption also. சரிங்களா, ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிகாஸ் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போதான் நம்ம ரீசெண்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆஃப்டர் பாசிங் ஆஃப் சாந்தி ஆக்ட், ரீசென்ட்லி வி ஹேவ் ஸ்டார்டட் ப்ரைவேட்டைசிங் நியூக்ளியர் செக்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப லைக் நாட் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு வீக்கான டேட்டா தான். அப்படி இருந்து அந்த டேட்டாவே நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இனிமே நம்ம ப்ரைவேட்டைஸ் பண்றப்ப ஸோ கிரிட்டிக்கல் டேட்டாஸ் வந்துட்டு நம்மளுக்கு லீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஓகே, ஸோ இட் ரைசஸ் த கொஸ்டின்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் ஆன் நேஷனல் செக்யூரிட்டி. ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் த கன்சர்ன்ஸ் ஓவர் தேர்ட் பார்ட்டி சைபர் செக்யூரிட்டி, பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியை வந்துட்டு ஹேக் பண்ணிட்டா என்ன பண்றது? ஓகே, ஸோ இட் ரைசஸ் இஷ்யூஸ் ஓவர் தேட் ஆல்சோ. ஸோ லெட் அஸ் see about நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். ஓகேங்களா, ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் we have major 7 பிளான்ஸ். ஓகேங்களா, அதுல அரௌண்ட் 22 to 25 நியூக்ளியர் பிளான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ எஸ்பெஷலி 7 பிளேசஸ்ல வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ பிளேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நரோரா, தென் ராஜஸ்தான், தென் தாராப்பூர், கக்ராப்பர், தென் கைகா, கூடங்குளம், தென் மெட்ராஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ரைட்? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். அண்ட் சி யூ ஹேவ் டு நோட் திஸ் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா PHWR இருக்கு, மீன்ஸ் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா
PWR இருக்கு. ஸோ அது பாய்லர் வாட்டர் ரியாக்டர். ஓகேங்களா? ரைட். ஒன்லி ஒன் வித் ஜஸ்ட் PWR. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடங்குளம் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கூடங்குளம்ல மட்டும்தான் நம்ம ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் யூஸ் பண்றோம். ஸோ என்ன டிஃபரன்ஸ் இந்த PWR இல்ல இந்த லைக் PHWR இதுக்கு என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நத்திங் த வாட்டர் யூ ஆர் யூசிங் அஸ் அ கூலண்ட். ஓகேங்களா? மாடரேட்டர்லயும் உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டத்தை கூலிங் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ற வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான். ஓகே. ஸோ PHWR மீன்ஸ் யூ ஆர் யூசிங் ஹெவி வாட்டர். ஓகேங்களா? ஹெவி வாட்டர் இன் த சென்ஸ் யூ ஆர் யூசிங் D2O டியூட்ரியம் வந்துட்டு யூஸ் பண்றீங்க. ஸோ ரீசெண்டா நம்ம வந்துட்டு ஐசோடோப்ல ஹைட்ரஜன் பத்தி பார்த்தோம். ஓகே. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்றோம்? டியூட்ரியம் வந்துட்டு யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அது ஹெவி வாட்டர். ஓகே. தென் அதே மாதிரி PWR அப்படின்னா நார்மல் வாட்டர் H2O வந்துட்டு நீங்க யூஸ் பண்றது. ஓகே. when you are using PWR ரியாக்டர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல you have to enrich your uranium. ஓகேங்களா? ரைட். நேச்சுரலா எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து யுரேனியம் என்ன பண்ணும்? என்ரிச் பண்ணணும். ஓகே. பட் அதுவே PHWR அப்படின்னா straight away you can use natural uranium. ஓகேங்களா? அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். Next if you see about Kudangulam nuclear power plant அப்படின்னு பார்த்தோம்னா so it's India's largest nuclear power generating station. Okay, எங்க லொகேட் ஆயிருக்கு? It is located in Tirunelveli, especially near Gulf of Mannar கிட்டக்க வந்துட்டு நம்மளுக்கு லொகேட் ஆயிருக்கு. Okay, and operated by so all. ஓகேங்களா? so நம்ம பொறுத்த வரைக்கும் nuclear power plant it is operated by Nuclear Power Corporation of India Limited. ஓகேங்களா? right. so it's a public sector enterprise. ஓகேங்களா? so government ஓட PSU அது. okay. Then you see VVER means like it stands for the reactors type. Okay, இப்ப நம்ம சொன்னல pressurized water reactor. So அந்த டைப்புக்கு வந்துட்டு it stands. Okay, so இது வந்துட்டு நம்மளுக்கு யார் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. Okay. So next the plant வந்துட்டு contributes around 2 gigawatts of electricity. So we have planned to expand it into 4. So அந்த டோட்டலா வந்துட்டு இந்த 4ஐயும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா so it will give us a current of around 6 gigawatts. ஓகேங்களா? so 6 gigawatts electricity வந்துட்டு நம்மளுக்கு அதுல இருந்து கிடைக்கும் after you are expanding it. okay. and இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி it uses low enriched uranium. ஓகேங்களா? so enriched uranium, not natural uranium. then light water is used as coolant and moderator. how the system works, எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது அதெல்லாம் நம்ம வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பார்க்கணும். ஓகேங்களா? ரைட். So why Kudangulam is mainly important for energy security. Then apart from that, low carbon electricity generation, because unlike your fossil fuels or thermal power plants, நம்மளுக்கு வந்து இங்க ஜெனரேட் ஆகக்கூடிய பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல். ஸோ அந்த ரீசன்ஸ்னால. ஸோ திஸ் இஷ்யூ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இஷ்யூ என்ன பண்ணுது நம்மளுக்கு இந்த சைபர் அட்டாக்ஸ் இதெல்லாம். ஸோ இட் மேண்டேட்ஸ் அஸ் டு இன்க்ரீஸ் அவர் சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஓகே, வி ஆல்ரெடி ஹேவ் நேஷனல் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் சென்டர். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் யோர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ரயில்வேஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் ஆர் பேங்கிங் டெலிகாம் செக்டர் அண்ட் இன்க்ளூடிங் யோர் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். ஸோ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு மானிட்டர் பண்றது யாரு? இந்த நேஷனல் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் சென்டர். ஓகேங்களா? அடுத்தது 13. ஓகே, ஸோ 13 நம்மளுக்கு என்னது? எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் அ சைபர் அட்டாக், ஓகே, சம்ஒன் ஹேக்ட் யோர்ஸ், ஓகேங்களா, ஒரு சைபர் அட்டாக் வருது ஆர் ஈவன் சைபர் த்ரெட்ஸ் ஆர் எனி அட்வைசஸ் ரிலேட்டிவ் டு சைபர், அதை யார் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த 13 தான் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு எய்ம்ஸ் இன்ஸ்டியூட் இருக்கு, அவங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹேக் ஆயிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்க யார் வந்து அதை பார்ப்பாங்க அப்படின்னா 13 டீம். நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஈவன் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நேஷனல் சைபர் கோஆர்டினேஷன் சென்டர். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இன் தி சென்ஸ் லைக் big ones. Okay, for example Infosys, TCS, something that have an impact on the society. அப்படி அந்த மாதிரியான பிக் ஹேண்ட் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சைபர் அட்டாக்ஸ் நடந்துச்சு அப்படின்னா they have to report to 13. okay, so only they will come and look over the things. okay, அடுத்து நேஷனல் சைபர் கோஆர்டினேஷன் சென்டர். ஸோ இட் ஆக்ட்ஸ் லைக் அ சிசிடிவி சென்டர்னு வச்சுக்கோங்களேன். லைக் யூ ஹேவ் சிசிடிவிஸ் மானிட்டரிங் எவ்ரிதிங் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த சைபர் கோஆர்டினேஷன் சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி இந்த சைபர் இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, டிராஃபிக் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ரைட்?
இதான் இந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் 1. ஓகே. So recently Skyroot Aerospace they are set to launch Vikram 1. எங்க இருந்து லான்ச் பண்றாங்க? சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் from Sriharikota. Okay, so this is Vikram 1. Okay, so it is named after Dr. Vikram Sarabhai. Okay, இந்த மிஷனோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகமன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகமன் மீன்ஸ் அரைவல் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா, மீன்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் பிரைவேட் செக்டர் இஸ் இன்வால்விங். ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா இது என்ன இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்பிட்டல் ஸ்பேஸ் லான்ச்சஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, சிமிலர் டு அ ராக்கெட். ஓகேங்களா, யூஸ்வலா என்ன பண்ணுவோம், பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி இதுல வந்துட்டு சேட்டலைட்ஸ் பிரைவேட் சேட்டலைட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்தோம். ஓகேங்களா, பிரைவேட் உருவாக்கிய சேட்டலைட்ஸை வந்துட்டு we are launching it to the orbit. Okay, but we are using லான்ச் வெஹிக்கிள் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். ஓகேங்களா, பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்றாங்க, ஈவன் த லான்ச் வெஹிக்கிள் இஸ் கிரியேட்டட் பை பிரைவேட். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா, அதை தான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். ஸோ இந்தியாஸ் பிரைவேட் செக்டர் இன்டு ஆர்பிட்டல் ஸ்பேஸ் லான்ச்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்பிட் இருக்கு, ரைட்டா, எர்த் ஆர்பிட் இருக்கு. ஸோ நம்ம லான்ச் பண்ற சேட்டலைட் என்ன பண்ணும், ஆஃப்டர் எஸ்கேப்பிங் த ஆர்பிட்டல் வெலாசிட்டி அது போயிட்டு இப்படியே எர்த்தை சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ரைட். So in the orbital velocity escape பண்ணி you have to place the orbit in, like you have to place the satellite in the orbit. ஓகேங்களா, ஸோ அதை பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவை, ரைட்டா. ஸோ அப்புறம் யூஸ்வலா ராக்கெட் என்ன பண்ணும், போயிட்டு லான்ச் பண்ணிட்டு அது கீழே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணுது, அங்க எடுத்துட்டு போய் ஆர்பிட்ல லான்ச் பண்ணி விடுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அதோட ஒர்க். ஸோ அதை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் கீப் ஆன் ஆர்பிட்டிங் த எர்த். ஓகே, ஸோ தட் இஸ் ஆர்பிட்டல் ஸ்பேஸ் லான்ச்ல லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இண்டிஜினஸா நம்ம வந்துட்டு லான்ச் பண்ண நம்ம லான்ச் வெஹிக்கிள் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் அ பிரைவேட் ஒன். ஓகேங்களா, ஸோ பிரைவேட் இண்டிஜினஸ் ஒன், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, as we said it is named after Vikram Sarabhai. ஓகே, ஸோ இந்த ராக்கெட்டோட கேபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 350 kilograms. ஓகேங்களா, எங்க வரைக்கும் லோ எர்த் ஆர்பிட் வரைக்கும் கொண்டு போய் விடும். அண்ட் 450 கிலோமீட்டர் சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ட்ராப் பண்ணிடும் சேட்டிலைட்டை. ஓகே, தென் காஸ்ட் எஃபெக்டிவ் பிகாஸ் நீங்க வந்துட்டு லான்ச் பண்ற பேலோட்ஸ் எல்லாமே வெயிட் கம்மியா இருக்க பேலோட்ஸ் லான்ச் பண்றோம். ஃபார் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் கீப் ஆன் யூட்டிலைசிங் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வினா எவ்வளோ செலவாகிறது, ரைட்டா. ஸோ ஃபியூயல் நிறைய செலவு பண்ணணும். லைக் அதுக்கு நீங்க பெருசு பெருசா ராக்கெட் அப்படின்றப்ப பெரிய லான்ச் வெஹிக்கிள்ன்றப்ப அதுக்கு நீங்க பார்ட்ஸ் நிறைய வந்துட்டு கிரியேட் பண்ணும். யூ ஹேவ் டு அலோகேட் செப்பரேட் பட்ஜெட், ரைட்டா. ஸோ இவ்வளோ இருக்கு. அதுவே பிரைவேட்டா இருக்கு அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிப்பாங்க, ஸ்மாலா வந்துட்டு கிரியேட் பண்ணி அனுப்பிச்சுப்பாங்க, ரைட். ஸோ நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி இருக்கிறத we are encouraging. ஓகே, ஸோ இப்போ இந்த மிஷனோடைய மெயின் எய்மே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஆக்சுவலா இந்த விக்ரம் 1 எப்படி ஒர்க் ஆகுது, சக்சஸா இல்லையா, அவங்களால உண்மையாவே வந்துட்டு சேட்டலைட்ஸ் அனுப்ப முடியுதா. பட் நவ் தே ஹேவன்ட் சென்ட் எனி சேட்டலைட் ப்ராப்பர்லி, தே ஹேவ் சென்ட் பேலோட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை லான்ச் மட்டும் பண்ணி பார்த்துருக்காங்க கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு, அண்ட் இட்ஸ் சக்சஸ்ஃபுல் ஒன். ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நானோ சேட்டலைட் வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்கு, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஓகேங்களா, ஸோ லுக்கிங் ஓவர் யோர் ரிசோர்சஸ். ஓகே, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், தென் எஸ்பெஷலி ஃபார் அக்ரிகல்ச்சர் டிஃபென்ஸ் பர்பஸ் நம்ம யூஸ் பண்றது. ஓகேங்களா, ஸோ ஒரு நானோ சேட்டலைட். தென் திகந்திரா ஸ்பேஸ் மீன்ஸ் லைக் சிச்சுவேஷனல் ஸ்பேஸ்ல வந்துட்டு எப்படி இருக்கு. ஓகே, ஸோ ஹவு மெனி சேட்டலைட்ஸ் ஆர் தேர், நம்ம அனுப்பலாமா வேணாமா. ஸோ இப்போ நீங்க அதுக்கு அடுத்து நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்பிச்சீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அனுப்புறது. நெக்ஸ்ட் காஸ்மோ சர்வ். ஸோ இது என்ன பண்ணுது இந்த டெக்னாலஜி அப்படின்னா டெப்ரிஸ் ரிமூவல் டெக்னாலஜி. ஓகே, ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் டெப்ரிஸ், ரைட்டா. ஸோ இந்த கெஸ்லர் சிண்ட்ரோம் சொல்லுவோம், லைக் வி ஹேவ் லாட் ஆஃப் ஒரு டெப்ரிஸ் இன்னொரு சேட்டலைட்ல மோதி இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் டெப்ரிஸ். ஓகே, இந்த மாதிரி டெப்ரிஸ் வந்துட்டு மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும். ஸோ யூ ஹேவ் டு ரிமூவ் த டெப்ரிஸ் ஃப்ரம் த ஸ்பேஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்டா. ஸோ அப்போ அந்த ஸ்பேஸ் டெப்ரிஸை கலெக்ட் பண்ணி ஸோ இந்த ஆர்பிட்டல் செல்ஃப் யூ ஆர் கோயிங் டு கலெக்ட் த ஸ்பேஸ் டெப்ரிஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு டிஸ்போஸ் இட். ஓகேங்களா, திருப்பி நம்ம இடத்துக்கு எடுத்துட்டு வர போறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்றது கேப்சர் பண்றது. ஓகே, ஸோ அது ரிலேட்டட் டெக்னாலஜி, அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்காக இந்த காஸ்மோ நர்வ். ஓகே, தென் டி கியூப். ஸோ இது என்ன அப்படின்னா லைக் செப்பரேட் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வெதர் நம்ம வந்துட்டு we are going to test that components whether it will work in vacuum. ஓகேங்களா, ஸோ அந்த ரேடியேஷன்ல ப்ரெஷர்ல நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கறதுக்காக சில காம்போனன்ட்ஸை நம்ம எடுத்து அனுப்புறோம். ஓகே, ஸோ அது வந்துட்டு டி கியூப். ஓகே,
ரைட். தென் அபார்ட் ஃப்ரம் தட் ஆர்ட் ஆல்சோ தே ஹேவ் சென்ட் ஓகேங்களா. ஒரு சின்ன ஆர்ட். ஓகே. ஸோ டு ப்ரமோட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஓகேங்களா. ஸோ அதனால ஒரு சின்ன ஆர்ட்டையும் சேர்த்து வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் காஸ்மிக் ப்ளூம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ரைட். ஸோ வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? எஸ். அது ஏன் அப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, நம்ம சொன்ன மாரி வி நீட் டு கம்பீட் வித் த வேர்ல்ட். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எலன் மஸ்க் இருக்காரு. ஓகேங்களா. ஸோ அவங்களோட ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ தே ஹேவ் பிரைவேடைஸ்ட் இட். ஸோ அதே மாரி நம்மளும் என்ன பண்றோம்? நம்மளோட பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், பிரைவேட் கம்பெனிஸ், ஸோ ஆண்டர்பிரினர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்தையுமே வி ஆர் லெட்டிங் தம் இன்வால்வ் இன் இந்தியாஸ் ஸ்பேஸ் செக்டர் டூ. ஓகேங்களா. ஸோ அதனால என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா பர்டன் வில் கெட் ரெடியூஸ்டு ஃபார் இந்தியா. ஓகே. ஸோ தட் தே கேன் லைக் ISRO கேன் ஃபோக்கஸ் மோர் ஆன் not just related to economy. ஓகேங்களா. they can focus more on like distant space flights. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரயான் போறது ஓகேங்களா, இல்ல மார்ஸுக்கு போறதுன்னு சொல்லிட்டு they can expand it. ஓகேங்களா. we already have a aim to launch DSS. ஸோ இந்த மாதிரியான ககன்யான் இந்த மாதிரி ஹியூஜான ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு they can concentrate more. ஓகே. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து they can leave. ஓகே. ஸோ அதுக்காக then apart from that budget okay, so it's cost effective for all these reasons. And to promote your innovation ecosystem in India அதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா SNFA. SNFA அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ். ரைட். ஃபார் அக்யூசிஷன் வந்துட்டு RBI has introduced. ஓகேங்களா. ரைட். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ RBI அவங்களுடைய டைரக்ஷன்ஸுக்கு கீழே இந்த மாதிரி SNFA அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் லெட் us see what is SNFA. they are specified non-financial assets. Okay, means immovable properties. If like we have an like bank is there. Okay, bank என்ன பண்ணுவாங்க? they will lend money. ஓகேங்களா. so இத வந்து ஒரு borrower will buy. For example, let us take here he is buying to he is borrowing money from the bank. எதுக்காக borrow பண்றாரு? like to build a house னு வெச்சுக்கோங்க. ஓகேங்களா. right, he is borrowing to build a house. ஓகேங்களா. right. So இப்போ இவர் என்ன பண்ணணும்? பேங்க்குக்கு அகைன் லைக் he need to pay back the loan, he need to pay back the interest. ரைட்டா. ஸோ if he defaults அவங்க வந்துட்டு திருப்பி பே பண்ணாம விட்டுட்டாங்க. ஓகேங்களா. ரைட். அப்ப அந்த மாதிரி திருப்பி அமௌண்ட்டை பே பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா இப்ப இந்த லோன் என்ன ஆயிரும்? this loan will become a bad loan or we will term that as NPA. ஓகேங்களா. லைக் நான் பெர்ஃபார்மிங் அசெட் மீன்ஸ் இஸ் நாட் கிவிங் எனி ரிட்டர்ன்ஸ் டு யூ. நீங்க வந்துட்டு லெண்ட் பண்ணிருக்கீங்க மணி, பட் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு திருப்பி வரல. அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்? NPA அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே. நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஓகேங்களா. ஸோ இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் இப்ப இதை நான் NPAன்னு சொல்றோம். ஓகே. ஸோ இந்த அசெட் இப்ப இது நம்மளுக்கு லோன். ஓகேங்களா. இந்த லோன்ல இவங்க வாங்கினது இது இந்த ஹவுஸ். இப்ப இந்த ஹவுஸ் என்னது நம்மளுக்கு? இட்ஸ் அன் அசெட். இதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? SNFA அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ரைட். ஸோ இது SNFA ஆல்ரெடி இருக்கு. பட் RBI என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா கைட்லைன்ஸ். ஸோ எப்படி இந்த இப்போ ஒரு SNFA இருக்கு அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ வித் தட் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்ப இந்த பேட் லோன் அப்படின்னு நம்ம ஒரு லோனை சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இஃப் borrower defaults to pay it within 90 days. ஓகேங்களா. லோன் வாங்கிட்டாரு. he is let us assume like he is paying for 2 years. ஓகேங்களா. பட் அப்ப 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணல? ஒரு 3 மந்த்ஸா என்ன பண்ணல? அவர் கண்டினியூஸா இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ணவும் இல்ல, பிரின்சிபல் அமௌண்ட்டும் தரல. ஓகேங்களா. இஸ் நாட் தேர் அட் ஆல். ஸோ 90 டேஸ்க்கு நம்மளுக்கு எதுவுமே வரல அப்படின்னா தென் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பேட் லோன் ஆர் NPA. ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா the bank will issue notice to them. ஓகே. பேங்க் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நோட்டீஸ் கொடுப்பாங்க ஃபார் நோட்டீஸ் பீரியட் ஃபார் 60 days. ஓகேங்களா. ஸோ 60 daysல they need to respond back. அதையும் if they fail அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பேங்க் வில் டேக் ஓவர் திஸ் அசெட். ஓகேங்களா. அந்த ஹவுஸ் என்ன பண்ணிடுவாங்க? பேங்கே வந்துட்டு வில் டேக் ஓவர். ஓகேங்களா. தே வில் டேக் த பொசிஷன் ஆஃப் த ஹவுஸ். எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க பேங்க்? ஓகேங்களா. ஒரு ஹவுஸ் அதை பேங்க் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ வாட் தே வில் டூ? தே வில் செல் திஸ் ஓகே த்ரூ ஆக்ஷன். ஓகே. ஸோ ஆக்ஷன் விடுவாங்க, டெண்டர் விடுறது. ஓகேங்களா. ஸோ டெண்டர் விட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த அமௌண்ட்டை வந்துட்டு தே வில் ரெக்கவர். ஓகே. திஸ் இஸ் ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ். ஓகேங்களா. இதான் என்ன சொல்றோம்? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல பர்டிகுலர் என்ன வருது? ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ், தென் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், லேண்ட். ஓகே. இது எதெல்லாம் வராது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் லோனு. ஓகேங்களா. வித்வுட் நோ செக்யூரிட்டி லோன்ஸ். ஓகே. ஸோ வித்வுட் கொலாட்ரல் இஃப் யூ ஹேவ் கிவன் அ லோன் அது இதுல கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா.
Acquired only after the borrower's loan account has been classified as NPA. ஓகேங்களா? அப்ப NPA ன்னு வந்ததுக்கு அப்புறமா தான் you can acquire this SNFA. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இப்ப 60 days தான் முடிஞ்சிருக்கு. 60 daysலயே you can't declare that property as SNFA. Okay. So acquisition பண்றப்ப like full settlement மேபி லைக் இப்ப ஒரு 100 crores அவங்க வந்துட்டு ஒரு லோன் வாங்கியிருக்காங்க. 50 crores செட்டில் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 50 crores இருக்கு அப்படின்னா, அது என்னன்னு சொல்றோம் நம்ம பார்ஷியல் செட்டில்மென்ட். அவுட்ஸ்டாண்டிங் டியூ எவ்வளோ இருக்கு? பார்ஷியலா இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த 50 crores வர்த்த நம்ம வந்துட்டு ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இந்த ஆர்பிஐ டைரக்ஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு டூ ஒன்லி பப்ளிக் ஆக்ஷன்ஸ். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் சர்ஃபேசி ஆக்ட் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுல இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ். ஓகே. டு புட் இட் சிம்ப்ளி சர்ஃபேசி ஆக்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா சேம் ப்ரொசீஜர்ஸ். யூ ஆர் டூயிங் ஆக்ஷன், யூ ஆர் பையிங் த அசெட், யூ ஆர் செல்லிங் த அசெட். இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா, இயர்லியர் யூ நீட் டு கோ டு கோர்ட். ஓகே. ஆஃப்டர் த கோர்ட் ஹஸ் கிவன் யூ த பெர்மிஷன், யூ கேன் செல் த அசெட். ஓகேங்களா? அப்ப இட் வில் டேக் அ வெரி லாங் டைம். ரைட்டா? ஸோ அது வரைக்கும் அந்த பேங்க் வந்துட்டு லைக் டு ரெக்கவர் த லோன் இட் வில் டேக் அ வெரி லாங் டைம். ஸோ அத வந்துட்டு கட் ஷார்ட் பண்றதுக்காக தே பிராட் திஸ் சர்ஃபேசி ஆக்ட். ஓகேங்களா? அப்ப அந்த அண்டர் தி சர்ஃபேசி ஆக்ட் வித்தவுட் கோர்ட் பெர்மிஷன் யூ கேன் பொசஸ் த ப்ராப்பர்ட்டி அண்ட் யூ கேன் டூ த ஆக்ஷன். ஓகேங்களா? அதுதான் அந்த சர்ஃபேசி ஆக்ட். சிம்பிளா டு புட் இட் சிம்பிள் வேர்ட்ஸ் இது அதோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இட் அலோஸ் யூ டு டூ திஸ் ஆக்ஷன் வித்தவுட் கோர்ட்ஸ் பெர்மிஷன். அண்ட் யூ கேனாட் செல் திஸ் பேக் டு த ஒரிஜினல் ஓனர் இட் செல்ஃப். ஆக்ஷன் விடுறப்ப திரும்பவும் அவருக்கே வந்துட்டு கொடுத்துடக்கூடாது. தட் இஸ் ஒன் திங். அண்ட் நாட் ரிலேட்டட் பார்ட்டிஸ் டு ஹிம் ஆல்சோ. ஓகே. ஸோ அதுவும் வந்துட்டு இட்ஸ் ப்ராஹிபிட்டட். ஓகே. தென் லைக் பார்ஷியல் லோன் தான் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அந்த ரிமைனிங் டெப்ட் இருக்கா அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த நார்ம்ஸ் படி பார்த்துட்டே இருக்கணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் யூ ஹேவ் டு ஃபாலோ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இப்ப நீங்க வந்துட்டு லைக் நீங்க வந்துட்டு திருப்பவும் அத எடுத்துட்டீங்க அப்படின்னா, அத வந்துட்டு என்ன வேல்யூவேஷன் போடுவீங்க? உங்களோட இப்ப நீங்க வந்துட்டு அசெட்ட வித்தாச்சு, வாங்கியாச்சு. அதுக்கு வேல்யூவேஷன் ஒண்ணு நம்மளோட புக்ஸ்ல போடுவோம் இல்லையா? ரைட்? ஸோ அந்த அக்கவுண்ட் புக்ஸ்ல அதுக்கு என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் புக் வேல்யூ. நெட் புக் வேல்யூ மீன்ஸ் சிம்ப்ளி ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 100 crore வந்துட்டு அது வொர்த்ன்னு வச்சுக்கோங்க லோனு. ஓகேங்களா? இப்ப இந்த லோன்ல வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டியோட வொர்த் ஃபார் எக்ஸாம்பிள் 80 crores வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட்? ஸோ இப்ப நீங்க இத வந்துட்டு சேல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கம்மியாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களா? ஸோ அந்த அஸ்யூம்டு லாஸ யூ ஹேவ் டு மைனஸ் ஃப்ரம் திஸ். ஒரு 20 crores மைனஸ் பண்ணீங்கன்னா, ரிமைனிங் வந்துட்டு ஒரு 60 crores இருக்கும். அந்த வேல்யூவ தான் நெட் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அதோட வேல்யூ என்னவோ அதுல இருந்து உங்களுக்கு லாஸ் என்ன ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் தேர் டிஃபால்ட். ஓகேங்களா? ஸோ அத மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வரும்ல வேல்யூ. ஸோ தட் வேல்யூ இஸ் நோன் அஸ் நெட் புக் வேல்யூ. And apart from that, market value. Okay. So, how you will decide that market value அப்படின்னா through two independent valuers. ஓகேங்களா? So, மார்க்கெட்ல ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்கள வச்சு you decide the value of the project. Okay. So, why it is important means because இதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம் நம்ம டிஜிட்டலா வந்துட்டு we are going to establish it. ஓகேங்களா? So, like ப்ராப்பரா என்ன பண்ணணும் சேனலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு போர்ட்டல் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. அதனால டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். தென் ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை தேவையில்லாம ஜாஸ்தியா ரேட்டு போடாம ஓகேங்களா ஃபார் தட். ஸோ இன்ஃபிளேட்டட் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் மெனிப்புலேஷன்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக ப்ரிவென்ட் ஃப்ராட்ஸ் அண்ட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே. ஸோ விஷ்வாஸ் 2026. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒன் டைம் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஸ்கீம். ஓகேங்களா? லைக் ஸோ ஃபார் அ லாங் பீரியட் இபிஎஃப்ஓல வந்துட்டு டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு கிளியர் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் கிவன் யூ விண்டோ. ஓகேங்களா? ஒரு 6 months விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோ பீரியட்ல நீங்க வந்துட்டு அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கணும். ஸோ வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கவர்னன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிரீவன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? ஒரு டிஸ்பியூட் ஆயிடுச்சு, இதை நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் அ வெரி லாங் டைம். அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அதுக்கான ஒரு விண்டோ பீரியட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ தட் இஸ் விஸ்வாஸ் 2020. Then POSH Act. So Prevention, Prohibition, Redressal Act of Sexual Harassment. ஓகேங்களா? ரைட் அட் ஒர்க் பிளேஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ POSH Act அப்படிங்கிறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பர்டிகுலர்லி அட் ஒர்க் பிளேஸை வந்துட்டு டீல் பண்ணக்கூடிய ஆக்ட். ஓகே. ஸோ 2013 வந்துட்டு நம்மளுக்கு கொண்டு வந்தது. ஓகே. ஸோ வை இட் இஸ் அ நியூஸ் மீன்ஸ் பிகாஸ் they have organized a 2-day awareness program on this. Okay.
ப்ரோகிராமோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் வொர்க் பிளேஸஸ் வந்துட்டு எப்படி இன்க்ளூசிவா இருக்கணும், டிக்னிஃபைடா இருக்கணும், சேஃபா இருக்கணும். அது எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்றாங்க. தென் டெல்லிங் தெம் எவ்ரிஒன் அபவுட் திஸ் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் திஸ் போஷ் ஆக்ட். போஷ் ஆக்ட் கீழ வந்துட்டு கமிட்டீஸ் எப்படி இருக்கணும், ஹவ் தே ஷுட் வொர்க். சரிங்களா? அந்த எல்லாருமே வில் நாட் நோ அபவுட் தட் இல்லையா? ஸோ ஆல் பீப்பிள் டோன்ட் நோ. அதனால இந்த மாரி ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம் கண்டக்ட் பண்ணி லெட்டிங் பீப்பிள் நோ. ஓகேங்களா? அவ்வளோதான். So minister actually participated in this. Ministry of Womenல இருந்து லைக் she has participated. ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு இந்த போஷ் ஆக்டுக்கு கீழ வந்துட்டு கொண்டு வந்த அதர் ஓகே பர்டிகுலர்லி மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ கொண்டு வந்த அதர் இனிஷியேட்டிவ்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா திஸ் ஒன் ஷீ பாக்ஸ் போர்ட்டல். ஓகேங்களா? மீன்ஸ் லைக் இஃப் யூ ஹேவ் எனி ஹராஸ்மெண்ட் ரிலேட்டட் கேசஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் straight away you can go to this portal and you can register the complaint. ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்காக அண்ட் ஸ்பீடி டிஸ்போசல் இஸ் எசென்ஷியல். ஸோ அது வந்துட்டு இந்த இதோடைய ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? அதை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறத பத்தி ஷி ஹாஸ் இன்ஃபார்ம். ஓகே தென் இன்கொயரி ப்ரொசீஜர்ஸ். ஸோ இப்போ லோக்கல் கமிட்டி இன்டர்னல் கமிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த கமிட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகணும், ஓகே ஹவு இட் ஷுட் பி டன், அதை பத்தின புக்லெட் அதெல்லாம் வந்துட்டு மினிஸ்ட்ரி வந்துட்டு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. Now let us see what is POSH Act. Okay, so Sexual Harassment of Women at Workplace Act 2013. இது எதுக்கு கொண்டு வராங்க? To prevent and provide effective redressal for harassments. Okay, and applies. So the actல வந்துட்டு இந்த harassment அப்படின்னா what are the acts அப்படின்றத they have given a proper definition. ஓகேங்களா? So it has given the proper definition. Then it has explained. Then it has explained what are the places. Okay, workplace சொல்லிட்டோம் இல்லையா? அந்த workplace என்ன? Private-ஆ public-ஆ? So you'll have a doubt, right? So அதை வந்துட்டு it has clearly explained. So it applies to public, private and also government offices, NGOs, hospitals, educational institutions, even a private company with less than 10 members of employers இல்ல more than 10 members of women employers. இது எல்லாத்தையுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிருக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல நம்மளுக்கு வெறும் 10 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ ஒரு வெறும் 10 பேர் தான் எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா தேர் ஷுட் பி அ லோக்கல் கமிட்டி ஃபார் தட். ஓகேங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்ட்டு ஒரு லோக்கல் கமிட்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ற உமனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஆர் இஃப் ஷி வாண்ட்ஸ் டு கம்ப்ளைண்ட் எனிதிங் அப்படின்னா ஷி வில் அப்ரோச் திஸ் லோக்கல் கமிட்டி. அதே மாதிரி இப்ப கம்பெனி ஹேஸ் மோர் தென் 10 எம்ப்ளாயர்ஸ் 10 பேருக்கு மேல வந்துட்டு எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தே ஷுட் ஃபார்ம் இன்டர்னல் கமிட்டி. ஓகேங்களா? எங்க அவங்களோட கம்பெனிக்குள்ளேயே அந்த கமிட்டியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்ப அங்க இருக்கிற விமனுக்கு இஃப் தே ஹேவ் எனி ஹராஸ்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் தே வில் கம்ப்ளைண்ட் டு திஸ் இன்டர்னல் கமிட்டி. ஓகே அந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல பார்க்கணும். அண்ட் இந்த பாக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு வச்சிருக்கணும். இஃப் தேர் இஸ் எனிதிங் கம்ப்ளைண்ட் தே ஷுட் லுக் ஓவர் இட். ஓகேங்களா? ஸோ அதுக்காக கொண்டு வந்து and it's mandatory compulsory என்ன பண்ணிருக்கணும் இந்த இன்டர்னல் கமிட்டி லோக்கல் கமிட்டி வந்துட்டு இருக்கணும். ரைட். இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஷ் ஆக்ட் பார்த்தோம். தென் விஸ்வாஸ் 2026 டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் அது பார்த்தோம். தென் அதுக்கப்புறமா SNFA. ஓகே ஸோ எப்படி வந்துட்டு நம்மளுக்கு இந்த நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்போஸ் பண்றது அதை பத்தி RBI கைட்லைன்ஸ். ஸோ வி சா அபவுட் தட். தென் வி சா அபவுட் விக்ரம் 1. ஓகேங்களா? லான்ச் ஆர்பிட்டல். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள். ஸோ அதை பத்தி பார்த்தோம். அண்ட் ஃபைனலி வி சா அபவுட் கூடங்குளம் nuclear power plant and related leaks issue. That's it for today. Thank you.